வெள்ளை மாளிகை ஆலோசகர்கள் வேலைவாய்ப்பு தரவுகளுக்கு பின்னால் உள்ள அதிகாரியை டிரம்ப் நீக்கியதை ஆதரிக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு புள்ளிவிவரங்களை தொகுக்கும் பொறுப்பான உயர் அதிகாரியை அவர் நீக்கியது முக்கியமான பொருளாதார தரவுகளின் எதிர்கால நம்பகத்தன்மை குறித்து கவலைகளை எழுப்பியது. தொழிலாளர் புள்ளிவிவர பணியகத்தின் பிஎல்எஸ் இயக்குநர் எரிகா மெக்கெண்டார்பரை வெள்ளிக்கிழமை டிரம்ப் பணிநீக்கம் செய்தார். சமீபத்திய வேலைவாய்ப்பு அறிக்கை தன்னை மோசமாக காட்ட மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று ஆதாரங்கள் இல்லாமல் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை மாளிகை தேசிய பொருளாதார கவுன்சிலின் இயக்குநர் கெவின் ஹாசெட் டிரம்ப் தூதரை சுட்டுக் கொன்றார் என்பதை மறுத்து முன்னர் அறிவிக்கப்பட்டதை விட மிகவும் பலவீனமான பணியமர்த்தலைக் காட்டும் புள்ளிவிவரங்களின் துல்லியத்தை கேள்வி எழுப்பினார். எண்களைப் பார்க்கும்போது அவர்கள் மிகவும் வெளிப்படையானவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி தனது சொந்த மக்களை அங்கு விரும்புகிறார் என்று ஹாசெட் என்பிசி நியூஸின் மீட்டி பிரசிடம் கூறினார். மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான வேலைவாய்ப்பு வளர்ச்சியின் கீழ்நோக்கிய திருத்தத்தை முன்னோடியில்லாதது மற்றும் வரலாற்று ரீதியாக முக்கியமான விதிவிலக்கு என்று அழைத்தார். பாகிஸ்தானின் ஷெரீப் ஈரானின் பெஷிஷ்கியனை வரவேற்கிறார். பாதுகாப்பு வர்த்தக ஊக்கத்திற்கு ஒப்புக்கொள்கிறார். பாகிஸ்தானும் ஈரானும் இருதரப்பு வர்த்தகத்தை $10 பில்லியன் உயர்த்துவதாகவும் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் செழிப்புக்கு ஆதரவாக பயங்கரவாதத்தின் அச்சுறுத்தலை அகற்ற இன்னும் நெருக்கமாக பணியாற்றுவதாகவும் உறுதியளிக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ஏனெனில் இரு நாடுகளும் சமீபத்தில் அந்தந்த பிராந்திய எதிரிகளுடன் மோதல்களில் சிக்கியுள்ளன. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியனின் 2 நாள் பயணத்தின் போது எரிசக்தி மற்றும் வர்த்தகம் உட்பட பல்வேறு துறைகளில் ஞாயிற்றுக்கிழமை ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. போர் நிறுத்தம் இருந்தபோதிலும் சிரியாவின் சுவைதாவில் புதிய வன்முறைகள் அதிகரித்து வருவதால் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன. சுவைதாவின் பதற்றமான பகுதியில் த்ரூஸ் ஆயுதக் குழுக்கள் சிரியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த பணியாளர்களை தாக்கி குறைந்தது ஒரு அரசாங்க சிப்பாயை கொன்று மற்றவர்களை காயப்படுத்தியுள்ளன. மேலும் தெற்கு மாகாணத்தில் பல கிராமங்களை தாக்கியுள்ளன என்று அரசு நடத்தும் எக்பாரியா டிவி தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை எக்பாரியாவின் அறிக்கை ஆயுதக் குழுக்கள் பிரதானமாக த்ரூஸ் பகுதியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறியதாக ஒரு பாதுகாப்பு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி கடந்த மாதம் நூற்றுக்கணக்கான மக்களைக் கொன்ற பிரிவினைவாத இரத்தக்களரி பகுதியில் தெரிவித்தது. புதுப்பிக்கப்பட்ட வன்முறைக்கு பதிலளிக்கும் விதமாக சிரிய அரசாங்கம் ஒரு அறிக்கையில் நகரத்தில் கிளர்ச்சி கும்பல்கள் தலைமையிலான ஊடகங்கள் மற்றும் பிரிவினைவாத அணிதிரட்டல் பிரச்சாரங்கள் கடந்த காலங்களில் நிறுத்தப்படவில்லை என்று கூறியது. காசாவில் உள்ள இஸ்ரேலிய கைதிகளுக்கு A.C.R.C உணவு வழங்க ஹமாஸ் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜெனீவாவை தளமாக கொண்ட சர்வதேச அமைப்பை தலையிடுமாறு கோரியதை அடுத்து காசாவில் உள்ள இஸ்ரேலிய கைதிகளுக்கு சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் I.C.R.C உதவி வழங்க ஹமாஸ் அறிவித்துள்ளது என்று கூறினார். இஸ்ரேலால் தூண்டப்பட்ட பட்டினி நெருக்கடியில் சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்கள் தப்பிப்பிழைக்க போராடி வரும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 2 மெலிந்த இஸ்ரேலிய கைதிகளைக் காட்டும் வீடியோக்களை பாலஸ்தீன குழுக்கள் கடந்த வாரம் வெளியிட்டதை அடுத்து ஹமாஸ் மற்றும் நெதன்யாகுவின் அறிக்கைகள் வந்தன. இஸ்ரேலுக்கான A.C.R.C தூதுக்குழுவின் தலைவர் ஜூலியன் லார்சனுடன் ஞாயிற்றுக்கிழமை பேசியதாகவும் காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உணவு மற்றும் மருத்துவ சிகிச்சையை வழங்குவதில் குழுவின் உடனடி ஈடுபாட்டை கோருவதாகவும் நெதன்யாகு கூறினார். வட கொரியாவுடனான பதட்டங்களை தணிக்க தென் கொரியா எல்லை ஒலிபெருக்கிகளை அகற்றுகிறது. தென் கொரிய அதிகாரிகள் நாட்டின் எல்லையில் வட கொரியாவுக்கு எதிரான ஒலிபரப்புகளை ஒலிபரப்பும் ஒலிபெருக்கிகளை அகற்றத் தொடங்கியதாக சியோலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ஜேமியிங்கின் புதிய அரசாங்கம் பியோங்யாங்குடனான பதட்டங்களை தணிக்க முயல்கிறது. இன்று முதல் இராணுவம் ஒலிபெருக்கிகளை அகற்றத் தொடங்கியுள்ளது என்று தென் கொரியாவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் லீ கியுங்கோ திங்களன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். காசாவின் வெளியே 22,000 உதவி லாரிகள் சிக்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் 56 உதவி தேடுபவர்களைக் கொண்டது. ஞாயிற்றுக்கிழமை காசா பகுதி முழுவதும் நடந்த தாக்குதல்களில் 56 உதவி தேடுபவர்கள் உட்பட குறைந்தது 92 பாலஸ்தீனியர்களை இஸ்ரேலிய இராணுவம் கொன்றது. சனிக்கிழமை 36 லாரிகள் மட்டுமே காசா பகுதிக்குள் நுழைந்ததால் 22,000க்கும் மேற்பட்ட மனிதாபிமான உதவி லாரிகள் காசா பகுதிக்கு வெளியே காத்திருக்கின்றன என்று காசாவின் அரசாங்க ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவில் உதவி மையத்திற்கு அருகில் 2 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர்.
காசாவின் தெற்கே உள்ள ரப்பாவின் வடக்கே உள்ள ஒரு உதவி மையத்திற்கு அருகில் ஒரு பெண் உட்பட 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் காசாவின் ஆம்புலன்ஸ் சேவை தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை விடியற்காலை முதல் காசா பகுதியில் 6 பேர் கொல்லப்பட்டதாக காசாவில் உள்ள மருத்துவமனைகளின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு கரை ஆர்வலர் கொலை தொடர்பாக நடந்த போராட்டங்களில் இஸ்ரேல் 4 பேரை கைது செய்தது. அறிக்கை கடந்த வாரம் இஸ்ரேலிய குடியேறியவரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் பாலஸ்தீனிய அப்தா ஹதலினின் உடலை இஸ்ரேலிய போலீசார் விடுவிக்கக் கோரி ஞாயிற்றுக்கிழமை ஜெருசலேம் மற்றும் டெல் அவிவ் வீதிகளில் டஜன் கணக்கான மக்கள் பேரணிகளில் பங்கேற்றனர். ஹதலின் கொல்லப்பட்டதிலிருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சமூகம் முழுவதும் நடத்தப்பட்ட பிரச்சாரத்தின் போது இஸ்ரேலிய படைகளால் கைது செய்யப்பட்ட பல கிராமவாசிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் கோரினர்.